உனக்கு தெரியும் நார்மலா அமிச்சாலே நான் அதை பார்த்துட்டு டெலிட் பண்ண போறேன். வயசானா நிக்காது படுத்துறோம். Which film make you cry? 50 Shades of Grey. That is into BDSM stuff. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? Guys, வேற வழியே இல்லாம அந்த பாட்டில யூஸ் பண்ணாம வச்சுட்டு மறுபடியும் அந்த பழைய பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரிப்பா. போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஓனர் பூசந்தனே போறான் பாரு ஓடுகாடி. எனக்கு இவரோட அருமை புரிஞ்சிருச்சு. எவ்வளவு இது பண்ணாலும் லீக்கே ஆகாது. மெட்டல் வேற. சாரி. வெல்கம் டு அவர் ரஸ்டி உலகம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, this is another episode of meme reaction. வெல்கம் பேக். I am back. எபிசோட் நம்பர் என்னன்னு மறந்துட்டோம். பட் ரேண்டமான சில மீம்ஸ் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எங்கடா போங்க? ஏழுமலை. டன் டன். அது டான்ஸ் மாஸ்டர் காது. டான்ஸ் மாஸ்டர் காது. நரசிம்ம நாயுடு. The first meme after 5 missed call. Other countries, baby call me back when you are free. Indians, இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரஜினி மாடலேஷன்ல சொல்லு. அசோக், இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆமா கைஸ், இதை விட ரொம்ப உக்கிரமான விஷயமா இருக்கு. ஒரு ரீல்ஸ் அனுப்புறாங்கன்னா அந்த ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணலனா ஓகேப்பா, நாங்க இனிமே உங்க ரீல்ஸே அனுப்ப மாட்டோம். இவன் அப்படிதான் பண்ணுவான். ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ற ஆரம்பிச்சது பிரச்சனை கிடையாது. அம்ச ரீல்ஸ் ரியாக்ட் பண்ணாம அந்த ரீல வந்து ஒரு ஸ்டோரியில போடுறாரு. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? நேத்து ஒரு ரீல் அனுப்பிச்சிருப்பான், நான் அதை ஓபன் பண்ணிருக்க மாட்டேன். அதே ரீல நான் மறுபடியும் உனக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அம்சத முதல்ல பாருடா. எல்லாரோட டே டு டே லைஃப்ல இது நடக்கிறது தான். முதல்ல எதுக்கு நீங்க கால் பண்றீங்க? மெசேஜ் பண்ணுங்க. அதான் பீஸ்ஃபுல்லான லைஃப். மெசேஜ் பண்ணுங்க. நெட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா நார்மல் மெசேஜ். நார்மல் மெசேஜ் பண்றா. எல்லாம் சிம் காரனும் 4G 5G அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவன் ஒன்னும் 2G வந்துகிட்டு இருக்கான். I am a 2000 man. நீங்க நார்மல் மெசேஜ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஓகேவா? வாட்ஸ்அப்பை விட்டுருங்க. நல்லாதான் இருக்கும். நீங்க நார்மல் மெசேஜ் சும்மா நீங்க ரெகுலரா சரி அம்மா வந்துட்டாங்க. நீங்க ரெகுலரா மெசேஜ் பண்ற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நார்மல் மெசேஜ்ல டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க. இட் ஹிட்ஸ் டிஃபரெண்ட். ஸ்னாப் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்லயே ஹலோ ரிப்ளை இருக்கு, இல்ல இன்னொன்னு இருக்கு வியூ ஒன்ஸ் இருக்கும். அதுல அப்படியே மேல ராக்கெட் சொயின்னு போகும். இதுல இன்ஸ்டாலயா? உனக்கு தெரியும்? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். எப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தேன். யாரு கூட? எக்ஸ்ப்ளோர் வித் சரத் மாதிரி எக்ஸ்ப்ளோர் வித் கரண். யாரு கூட பண்ண எக்ஸ்ப்ளோர்? தனியா நானே எனக்கு அட்ரஸ் உலகம் அக்கௌண்ட்ல இருந்து கரண் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். லூசுங்க, லூஸ் இல்ல மெண்டல். வியூவன்ஸ்ல அனுப்பிட்டு இருக்கீங்க. என்ன நீங்களா மனுஷனுங்களாடா? எதுடா வியூவன்ஸ்ல அனுப்புறீங்க? ஒரு நம்பிக்கை இல்லையா மேல? சரி இன்ஸ்டாகிராம்ல அனுப்புறீங்க, ஓகே. வாட்ஸ்அப் எதுக்குடா வியூவன்ஸ்ல அனுப்புறீங்க? டான்ஸ் சொல்றதுனால பசங்களை கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க, பொண்ணுங்களை கேக்குறேன். எதுக்கு வியூவன்ஸ்ல அனுப்புறீங்க? முதல்ல இவனுக்கு பொண்ணுங்க எதுக்கு வியூவர்ஸ்ல போட்டோ அனுப்புறீங்க? அனுப்பாதீங்க அனுப்பாதீங்க அதெல்லாம். நார்மலா அனுப்பிச்சாலே நான் அதை பார்த்துட்டு டெலிட் பண்ண போறேன். பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா? கல்யாணமா? எனக்கு பாச்சு. என் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் இருக்கும், அதை போய் பாருங்க. எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியும். இல்லைங்க, ஒரு சுட்டுலாம் போட்டு இருப்பான். இல்லங்க, இல்ல 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 இல்ல. அடுத்த மீன் போட 6 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்ன பிரிந்து போன காதல மறக்க முடியலன்னு புலம்புறாங்க. நீ எவ்வளவு புலம்புவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரு லவ் பண்ணிருந்தேன்னு தெரியல. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணி பிரச்சனை ஆயிட்டு அந்த பொண்ணு டிசி எல்லாம் வாங்கிட்டு போனாலே. இது எப்படி உனக்கு தெரியும்? உண்மையா? சத்தியமா உனக்கு சொன்னா நான் மாட்டிக்கிட்டா பாத்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? எங்க இருக்காரு பொண்ணு? தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சு. நீ நினைச்ச மாதிரி கல்யாணத்துல வந்த ஜானு ஒரு பொண்ணோட படிப்பை கெடுத்திருக்க. இல்ல இல்ல. What nonsense you are talking about me? அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போயிட்டாங்க. பண்ணிருக்காமா சரத் அட் பிரைம். ஆனா 10 நாளுக்கு முன்ன நம்ம கிட்ட வாங்கின கடனை மட்டும் மறந்துடுறாங்க. உண்மைதாங்க. சின்ன விஷயம். லோன் வேணுமா கேக்குறாங்க. ஏன்னா அக்கா இப்பதான் கொடுத்து வாங்க பத்தி பேசிட்டு இருக்கோம். லோன் வேணும் மெசேஜ் வர. ஸ்கூல் போறாங்க, லவ் பண்றாங்க. காலேஜுக்கு போறாங்க, லவ் பண்றாங்க. வேலைக்கு போறாங்க, லவ் பண்றாங்க. கோவிலுக்கு போறாங்க, லவ் பண்றாங்க. சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ல லவ் பண்றாங்க. Facebook வராங்க, லவ் பண்றாங்க. இது எல்லா இடத்துலயும் நானும் இருந்திருக்கேன், இருந்துட்டு இருக்கேன். ஆனா எதுக்கு இருக்கேன், ஏன் இருக்கேன்னு தான் தெரியல. கரண் என்ன சொல்றேன்?
இவன் பாருங்க, ஸ்கூல் போனா அங்க ஒருத்தவங்க லவ் பண்ணோம், காலேஜ் போனா அங்க ஒருத்தவங்க லவ் பண்ணோம், வேலைக்கு போனா அங்க ஒருத்தவங்க லவ் பண்ணோம், அதே என்ன இருக்கிற Facebookல இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணான். எல்லா இடத்துலயும் ஒரே ஒருத்தர் தாங்க லவ் பண்ணேன். லவ் பண்ணல. நான் குமார் அவசரப்பட்டிய. நான் குண்டாயிட்டா என்னை விட்டு போயிருவியா? ஹிம், நீ ஆல்ரெடி குண்டா தானே? சீமோர். ஐ எம் நாட் குண்டு, ஐ எம் சப்பி. அதானே தெரியும் பொண்ணுங்க. பாடி ஷேம் பண்ணக்கூடாது. இது பாடி ஷேம் இல்ல, சர்க்காசம்ன்ற வேர்டு. சர்க்காசம்க்கு மீனிங் தெரியுமா? உங்களை நீங்களே சப்பின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்கல்ல, அதுதான். ஏன் மச்சான் எது மேலயும் ஆசைப்பட மாட்டேற? ஏன்னா நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு கிடைக்காது. அதான். ஆசைப்பட்டா கிடைக்காதுன்னா ஆசைப்படாம இருந்தா கிடைச்சிருமா? இல்ல, அப்பவும் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு முகராசி ஒண்ணு இருக்கு. முகத்தை பத்தி பேசாத. செல்ஃப் பாடி ஷேமிங். நீங்க இது மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவ் திங்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். மச்சி, தலைக்கு என்னெல்லாம் வைக்காம இருந்தா தான்டா கெத்து. ஆஃப்டர் 2 years எங்களோட 2 வருஷம் முன்னாடி இருந்த வீடியோ போய் பார்த்துட்டு இப்போ வந்து எங்களை பாருங்க. எனக்கு யார் நல்லா இருந்ததுங்க, நல்லா நிக்க, இப்ப படுத்துக்கிட்டே இருக்கு. வயசானா நிக்காது, படுத்துறோம். ஆனா வளரமா நிக்காம வளர்ந்து மட்டும் என்ன சொல்றோம்? நீங்க 2 பேரும் தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். ஜலதோஷம் வந்தா கூட ஒரு வாரம் இருக்குது, ஏன் சந்தோஷம் வந்தா உடனே ஓடி இருக்கு? ஹாப்பினஸ் இஸ் a state of mind guys. நம்ம சந்தோஷமா இருக்கணும், நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷமாவே இருப்பீங்க. ஓமர் அங்கிள், எஸ், கம் ஆன் அங்கிள். இந்த ஸ்மைலி பால் வாங்கிட்டு இப்படி அமுக்கிட்டே இருங்க. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அமுக்குங்க, சரியா போயிடும். இன்னொரு பால் வாங்கலான்னு இருக்கு. எதுக்கு? Which film make you cry? 50 Shades of Grey. உன் தம்பி அழுத. புரிஞ்சுதா? முழுசா போடிடா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். படி வேண்டா. ஒரு பச்சை புள்ளைய போட்டு அவன் அந்த அடி அடிக்கிறான், அதை பார்த்து உனக்கு அழுவ வரலையா? இஞ்சி உடம்பு ஒரு பொண்ணை போட்டு அந்த அடி அடிக்கிறான், உனக்கு அழுவ வரல? கையெல்லாம் இல்லடா, அதுவும் ஸ்கேலு அந்த இது மாதிரி குச்சி மாதிரிலாம் அதை வச்சுதான் அடிக்கிறப்ப வலியில எவ்வளவு வலிச்சிருக்கும், உனக்கு அழுவ வராது? That's the part of happiness. That's the part of happiness. Sarath is into BDSM stuff. நான் இன்னும் உன்னை மறைக்கலடா, நான் இன்னும் உன்னை மறக்கலடா, மறக்கணும்னு நினைச்சாலும் இப்ப வரைக்கும் முடியல. ஒரு எக்ஸ்லவர் சொல்றா போல. எத்தனை குழந்தை? தோ குழந்தை. 2 மாமி 2 குழந்தை பெத்துட்டு மறக்கலையா? டைப்போ. இந்த மாதிரி உங்க எக்ஸ்லவர் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் எப்படிப்பட்ட வரிகள்? நான் கல்யாணம் பண்ணா உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படி கல்யாணம் பண்ணலன்னா உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு எங்க அப்பா அம்மா கூடவே இருப்பேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லிருப்பாங்களே. அத்தை சாப்பிட்டாங்களா? இல்ல உங்க அம்மா சாப்பிட்டாங்களா? ஒரு சைடு குழந்தைக்கு, இன்னொரு சைடு உனக்கு. கூட 100 வருஷம் ஆகும். சரி, உங்க எக்ஸ்லவர் ஞாபகம் வந்துச்சா? அடுத்தது எங்க வீட்டுல நகை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டி. நீ கேட்க மாட்ட, என்ன கட்டிக்க போறவன் கேட்பான். இருக்கேடா குரங்கு. அதனாலதான் நான் எல்லா பொண்ணுங்களும் நகைச்சிட்டு போறீங்களோ? நாளைக்கு நீங்க லவ் பண்ற பொண்ணோ இல்ல நீங்க லவ் பண்ற பையனோ நாளைக்கு வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபா ஆக போறாங்க, பாத்து கண்கலங்காம வச்சுக்கோங்க. தட்ஸ் லைஃப். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சேவிங் அக்கௌண்ட்ஸ் மாதிரி, அது என்னது, இந்த 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க இல்ல, ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க லவ் பண்ற டைம்ல அதுல காசு சேர்த்து வைங்க. உங்களுக்கு தனியா கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு தனியா கல்யாணம் நடக்கும்ல, அப்ப பிரிச்சு கல்யாணத்துக்கு வேண்டிய செலவு அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதான்டா பிளான். வெல்கம் டு ரியாலிட்டி. அடிக்கடி இந்த நெஞ்சு வேற வலிக்குது. கேஸா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா தெரியல. இதுக்கு நீயே பதில் சொல்லு. நல்லா பேசிட்டே இருக்கப்ப டக்குன்னு இந்த இடம் சுறுசுறுன்னு குத்தும், அப்படியே மூச்சு இழுத்து அந்த ஒரு ஃபீல் இருக்கு, இழுத்து அவங்க வலிக்கிற மாதிரி இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் மூச்சு இழுக்காம அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வலி இருக்கா போயிடுச்சா செக்கிங் ஒரு இழுப்போம், சிறுக்குன்னு குத்தும். அப்போ ஒரு சரி ஓகே எட்டு அந்த போனை ரீசெட் பண்ணு. இன்னைக்கு மெமரி ஆக்ஷன் வீடியோ இதோட முடிச்சுப்போம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை நாங்கள் சந்திக்கும் முறை நான் உங்கள் கரண். கமெண்ட் ஃபார் பார்ட் 2 2024ல. ஓகேவா? இவன் பேர் சரத். இவன் பேர் எக்ஸ்ப்ளோர் வித் சரத். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரோஸ்லி உலகம். டாடா பை பாய். நான் இப்ப பெருசா ஏம் பண்றேன். அடுத்த ஏம் குக் வித் கோமாளி.
அசோக். உண்மையா ஒருத்தருக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கலாம், இவருக்கு நடக்கலாம், நடந்துட்டு இருக்கலாம். சோ உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், நீங்க பேசுற எல்லாரும் எப்போ எந்திரிச்சு தெரியலடா. அதுவும் கிடைக்காது. அதனாலதான் என்ன கேட்டேன், பாசப்படலாம் கிடைக்குமா? அதனாலதான் நான் வந்து இப்ப என்ன சொல்ல சொன்னாங்க, அதுதான் அதோட கவுன்சிலர் இப்படிதான். சோ வந்து சரி சும்மா தானே இருக்கு, போயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? சரி கார் சும்மா தானே இருக்கு, பாக்குறவங்க வரை அங்க பாக்கணுமா? அடுத்த பாத்துட்டேன். பாசப்படலாம் கிடைச்சிருமா? கிடைச்சிரும். ஏன் பண்றாங்க? அதுதான் கவுண்டரு காலேஜ் தெரியுதா? That's me in Goa days. அந்த சட்டை அதுக்கப்புறம் போடவே இல்லை, அதுக்குன்னு வாங்கினேன். இவருக்கு இதான் வேலை.